கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. இங்கே இந்த வருஷம் கோதையோடு சேர்ந்து கோதாஸ்துதியும் சிறிது அனுபவிக்கலாம்ன்றது. அதுக்கு கோதையும் சுவாமி வேதாந்த தேசிகனும் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஸ்ரீவிஷ்ணு குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யா சாட்சாத் கருணையா கமலானி வான்யா கோதாம் அந்நியசரண சரணம் பிரபத்யே. நீளாதுங்கஸ்தனகிரிதடி சுத்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் சதசித சிரதா சித்தமுத்போத்ய விஷ்ணம் ஆராத்யம் சோச்சிட்டாயாம் சரஜினிகளிதம் யா பலாக்கிருத்ய புங்கே கோதாதஸ்யே நம இதமிதம் பூயேவாத்து பூயா. அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இல்லிசையால் பாடிக் கொடுத்தாலை நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாலை சொல்லு சுடிக் கொடுத்த சுடர்குடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் காடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாற்றம் நான் கடவா வண்ணமே நல்கு. திருப்பாவைன்றது ஒரு ஆச்சரியமான கிரந்தம். சமுத்திரம் மாதிரி. அதில் நீந்த முடியுமா சமுத்திரத்தில்னா யாராலையுமே நீந்த முடியாது. ஆனால் இந்த திருப்பாவைன்ற சமுத்திரத்தில் யார் வேணாலும் நீந்திட்டு போகலாம். காரணம் என்னன்னா அதில் வேதம்ன்ற படகு இருக்குது. அதுக்கு அங்கமாக இருக்கக்கூடியதான ராமாயணம் மகாபாரதம்ன்ற 2 படகுகள் அடுத்ததாக இருக்குது. அதுக்கு மேலே இதிகாச புராணங்கள், அதனுடைய அங்கங்களான மீமாம்சம், வியாகரணம், நியாயம், வேதாந்தம்ன்ற கூடியதான பலவிதமான படகுகள் இருக்குது. இந்த படகுகள்லாம் நம்மளை எங்கே போய் கரை சேர்க்கும் அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் தான் போய் சேர்க்கும். மீதியெல்லாம் சேர்க்குமான்னா இந்த சமுத்திரத்தில் விழுந்தோம்னா எங்கேயும் சேர்க்காது. பிராணத்தியாகம் பண்ணின கதையாக தான் போகும். பிசாசாக அல்லாடணுன்றது தான் ஏற்படும். ஆனால் இந்த திருப்பாவைன்ற சமுத்திரத்தில் நாம் விழுந்தோம்னா நமக்கு பலவிதமான படகுகள் இருக்குது. துடுப்பே இல்லாமல் அந்த படகு நம்மளை ஆசிண்டு போகும். அப்பேற்பட்டதான இந்த திருப்பாவையை பல மகான்கள் வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த மகான்களுடைய வியாக்கியானங்கள்லாம் நாம் பார்க்கணுன்னா காலம் போராது, நமக்கு வயசு போராது. அதனால் பெரிய வாத்தியான் பிள்ளைன்னு அந்த சுவாமி தான் முதல்ல இந்த திருப்பாவைக்கு வியாக்கியானம் பண்ணார். நம்ம சம்பிரதாயத்தில் பெரிய பரகால சுவாமி அது அடுத்தபடியாக இது பண்ணியிருக்கார். உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். திருக்குடந்தை, அதாவது இப்போ பிரகிருதம் நம்ம காலத்தில் எழுந்தரில் இருந்த திருக்குடந்தை ஆண்டவன் அந்த சுவாமி இது பண்ணியிருக்கார். முக்கூர் ஐஷிங்கர் பண்ணியிருக்கார். முக்கூர் சீலா சுவாமின்றவர். இந்த மாதிரி நிறைய பேர் நீ அந்த சமுத்திரத்தில் விழுந்தனால இந்த மாதிரி துடுப்புகள் இருக்குது. பெருக்கரண சுவாமி நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கா. இவாளெலாம் யாரை குறித்து பண்ணுறா, ஏன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும் அப்படின்றதுக்கோசரம்தான் இதை பண்ணா. ஏன் பண்ணணுமா அப்படின்னா ஆமாம் பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா சாஸ்திரங்கள் நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கறது. ஆனால் நமக்கு தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரம் இல்லைன்ட்டு நாம் நகுந்து போயிடுறோம், எங்கெங்கேயோ போகிறோம். ஆனால் இந்த சாஸ்திரத்துக்கிட்ட நம்மளால் வர்றதுக்கு பயம் ஒன்று, நம்மளுடைய கர்ம வினை ஒன்று, அதை நம்மளை கிட்ட சேர்க்கலை. அதுதான் அப்படி இருக்குச்சே இந்த கர்ம வினைகள்லாம் போகணும் அப்படின்னா சத் சங்கத்தில் ஈடுபடணும். ஏதோ ஒரு சத் சங்கம், நாமத்வார்னு சில பேர் வச்சுட்டு பண்ணுறா. இன்னும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுட்டு அவாவா சத் சங்கத்தில் பண்ணுறா. அடியன் கூட ஒரு சத் சங்கம் வச்சுருக்கான், ஹரி சரணம்னு பேர். என்னென்னா வைஷ்ணவாளுக்கு ஹரின்னே பேர். ஸ்மார்த்தாள் நாங்கள்லாம் அத்தியனம் பண்ணுற காலத்தில் எங்களை ஹரின்னு தான் கூடுவா. எங்களுக்கு பேர், நான் சின்ன பொடி பையன், பெரிய கணபாடி சுவாமியை ஹரி இங்கே வாங்குவோம் தான் சொல்லுவாள். நம்மளை ஸ்ரீ வைஷ்ணவால் பெருமாளாவே அவள் நினைக்கிறான். சரி, அவள் என்ன பண்ணுறான்னா பஞ்சாயத்தனை பூஜை பண்ணுறா.
சிவன், அம்பாள், முருகன், பிள்ளையார் பண்ணி முடித்த உடனே விஷ்ணுவுக்கும் ஆராதனை அங்கே பண்ணுறான். அவளும் அந்த பெருமாளை விட்டு நகர்றது கிடையாது. சரி, இது பிராமணா தானே பண்ணுறா அப்படின்னா இல்லை, இதராலும் பண்ணுறா. எப்படி பண்ணுறா அப்படின்னா அவளும் நாம சங்கீர்த்தனத்தை தான் பண்ணுறா. எங்கே போனாலும் ஹரிநாம சங்கீர்த்தனம், பஜனைகள், இதுதான் பண்ணுறா. சரி, போனால் போகிறது தெரிஞ்சோ தெரியாமலோ எவனுக்கோ ஒன்று ஹரிஜன்னு பேர் வச்சுட்டான். ஆனால் எல்லாருமே ஹரிஜன் தான், இறைவனுடைய குழந்தைகள் தான். எப்படின்னா சித்து, அஜித்து, ஈஸ்வரன்னு ஒரு தத்துவம் நம்ம சம்பிரதாயத்தில் உண்டு. ஈஸ்வரன்னா சாட்சாத் பரபிரம்மம் தான். அந்த பரபிரம்மத்துக்கிட்டேந்து வந்தது தான் இந்த சித்துன்னு என்கிற உயிருள்ள பொருள்களும் அச்சித்து என்கிற உயிரற்ற பொருள்களும். உயிர் உள்ளதெல்லாம் நாம, தாவரம், மிருகங்கள், நீரில் வாழறது, ஆகாசத்தில் வாழறது, இதில் இருக்கக்கூடிய தேவர்கள் பிரம்மா முதல் கொண்டு இருக்கக்கூடியதான அனைத்து ஜீவராசிகளும் எம்பெருமானுடைய அந்த இது இருக்குது பாருங்க, அந்த சரீரத்திலேருந்து உதிர்ந்த ஜீவன்கள், அவ்வளோதான். சரி, அப்போ அஜித்துன்னு சொல்கிறியே, அதெல்லாம் என்னென்னா அதுவும் எம்பெருமானிடத்திலேருந்து வந்த பொருள்கள் தான். அதனால்தான் சித்து, அஜித்து, ஈஸ்வரன். இதை அஜித்துக்கு உயிர் இருக்குது, ஆனால் சித்துக்கு உயிர் உள்ளது. அஜித்துக்கு உயிர் கிடையாது, ஆனால் உயிர் இருக்குது. அதனால் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு மணலை எடுத்துக்கோங்க, ஒன்றொன்னா தான் வரும். மண் எடுத்துக்கோங்க, ஒன்றொன்னா தான் வரும். கல்லை எடுத்துக்கோங்க, பாறை பாறையாக இருக்கும். எல்லாத்துக்குமே உயிர் இருந்தால் கூட அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் ஜீவாத்மா எல்லாத்துக்குமே உயிர் இருக்குது, அது செயல்படக்கூடியது. அந்த செயலை தான் இப்படி திருப்பி பெருமானுடைய திருவடி வாரத்தில் கொண்டு வரணும் அப்படின்னு பெரியவா மொத்த பேரும் பாடுபட்டா. பெரியவா தான் பாடுபட்டாளா? இல்லை, ஆச்சாரியர்கள் பாடுபட்டா. இல்லை, நம்மாழ்வார் முதல் கொண்டுதான ஆழ்வாராதிகளும் பாடுபட்டா. நம்மாழ்வாருக்கு பெருமாள் பரமபதத்தை காமிச்சாராம். எனக்கு பரமபதம் வேண்டாம், நான் பூலோகத்துக்கே திரும்பி போகிறேன், நான் அங்கே கொண்டு போய் விட்டுடுவேன். ஏண்டான்னா அங்கே எவ்வளோ ஜனங்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்குது, அதெல்லாம் நான் மொத்தத்தையும் மேலே கூட்டுன்னு வரத்துக்கு பிரயத்தனப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். நின்ற பிரான் நிற்க மற்ற தெய்வத்தை நாடுகிறேன். எல்லாரும் எதோ கொடுக்குறான்றதுக்கோசரம் அவன் பின்னாடி போகிறீங்களே, இவன் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியவன். ஒருத்த அயக்கிரியவர்னா கல்வி மட்டும்தான் அவர் கொடுப்பார். லக்ஷ்மின்னு எடுத்துட்டா பணம் மட்டும்தான் கொடுப்பார். சக்கரத்தாழ்வார்னு எடுத்துட்டா நம்ம வியாதியை மட்டும்தான் தீர்ப்பார். வராகன்னு எடுத்துட்டா நமக்கு அந்த பூமி உண்டான இதை தான் கொடுப்பார். ஆனால் எல்லாருமே பெருமாளாக இருந்தால் கூட விஷ்ணுன்ற ஒரு பிம்பத்தை மட்டும் நாம் தனித்தனியாக இல்லாத நாம் மொத்தமே எனக்கு என்ன வேணுமோ அதை நீ கொடு அப்படின்னு மொத்தமாகவே நாம் பிரார்த்தனை பண்ணால் பெருமாளே அதை கொடுக்கக்கூடிய அப்பேற்பட்டதான இந்த பெருமாளே பல அவதாரங்கள் எடுத்து இந்த ஜீவாத்மாக்கள்லாம் உஜ்ஜீவிக்கணும்னு சொல்லிட்டு வந்தேறான். ஆனால் எந்த ஆத்மாக்களும் கரை சேரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதை வராக புராணத்தில் அழகாக சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த வராக புராணத்தில் பெருமாள் பூமி பிராட்டியை உத்தாரணம் பண்ணச்சே இந்த சுவாமி தேசிகன் இந்த தசாவதார ஸ்தோத்திரத்தில் அந்த சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த உத்தாரணம் பண்ணச்சே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு சொன்னாரா. நேர் என்ன உத்தாரணம் பண்ணினது மட்டும் போராது, இந்த பிருத்திவியில் இருக்கக்கூடியதான அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும் நேர் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாராம். அதை சொல்கிறார். அகம் சிஷ்யாச்ச தாசீச்ச பாரியாச்ச துவயி மாதவா. மாதவா, நான் உங்கள்கிட்ட சிஷ்யா இருக்கேன், தாசியாக இருக்கேன், பாரியாளாக இருக்கேன், எல்லாமும் இருந்தாலும் என்ன மத் கிருத்தே சர்வபூதானாம் லகுபாயம் வத பிரபோ. எல்லாரையும் உஜ்ஜீவிக்கக்கூடியதான உபாயம், ஏதாவது ஒரு சின்ன உபாயம் கூட நீ சொன்னால் போகிறோம், நான் அதை வச்சுட்டு இந்த ஜனங்கள்லாம் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னாலாம். ஸ்திதே மனசி சுஷ்டுதே சரீரே சதியோ நரஹா தாது சம்யோ ஸ்திதே சமர்த்தா
பஞ்சமாஜனம் தாது சாமியே ததஸ்தம் மிரியமானம் காஷ்டபாஷாணம் சந்நிபம் அகம் ஸ்மராமி மக்தான நயாமி பரமாங்கதி அப்படின்னு சொல்கிறேன். என்னை குறித்து எவன் ஒருத்தன் அஞ்சலி பண்ணாலே நான் எல்லாத்தையுமே அவனை கொடுக்கறதுக்கு காத்துருக்கேன், ஆனால் யாரும் என்னை தேடி வரமாட்டான்றாள் என்ற ஒரு இதுதான் அப்படின்னு நேரம். அதை சுவாமி இவர் ராமன் சொல்கிறார், சகிருதேவ பிரபன்னாய தவாஸ்மி சிதையாச்சதே அவய சர்வபூதேபியா ததாம் ஏதத் விரதம், என்னுடைய விரதமாகவே நான் வச்சுருக்கேன். யார் வந்து எங்கிட்ட இது பண்ணாலும் நான் வாழலாம் காப்பாற்றுறதுன்னு வச்சுக்கலாம். இதுமாதிரி கிருஷ்ணன் சொல்கிறார், சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜா அகந்த்வா சர்வபாபேபியோ மோக்ஷிஷ்யாமி மா சுஜா அப்படின்னு அவரும் சொன்னாராம். சரி, இதை எப்படி இங்கே நமக்கெல்லாம் அது உபயோகப்படுறது அப்படின்னா, இந்த பெருமாள் அத்தாணி மண்டபத்தில் அப்படி ஒரு நாள் விசனமாக உட்காந்துருந்தாரான். பூமி ஸ்ரீ நீளா எல்லாம் என்ன சுவாமி இப்படி விசனமாக இருக்காரு, இல்லை நான் சிருஷ்டி பண்ணது எல்லாமே நம்மக்கிட்ட அதிகமாக வரல, எல்லாம் அங்கங்கே ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு இருக்குது, நீங்கள் யாருன்னா ஒருத்தர் போய் வாழெல்லாம் ஆசிடுவாங்களே அப்படின்னாலாம். பிராட்டி சொன்னாலாம், வேணா வேணா ராமாவதாரத்தில் உங்களோட வந்து கஷ்டப்பட்டதே போரும் அப்படின்னாலாம். அப்புறம் பூமி பிராட்டி பார்த்து சொன்னாலாம், சரி நான் உன்னாலும் போய் பார்க்கட்டுமா அப்படின்னாலாம். சரி போய் பார்க்குறேன்ற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னா, தேவன் தான் வராகவதாரத்தில் உபதேசம் பண்ணேர் இல்லையா, அந்த உபதேசத்தை வச்சுட்டு அடியேன் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னாலா கர்க்கடகே பூர்வ பல்குண்யா துளசீகானனோத்பவாம் பாண்டிய விஸ்ரம்பாம் கோதாம் வந்தே ரங்கநாயகி அப்படின்னு கர்க்கடக மாதத்தில் பூர்வ பல்குனி நட்சத்திரத்தில் பாண்டிய தேசத்தில் விஷ்ணு சித்தரனுடைய நந்தவனத்தில் துளசியினுடைய வனத்தில் அந்த அதாவது அயோனிஜையாக சீதையை போல அவள் அவதாரம் பண்ணாளாம். அதனால் அவளுக்கு கோதா என்று அந்த பேர நாமதேயத்தை இட்டு பெருமாள் ஏற்கனவே அவர் வந்து விஷ்ணு சித்தர்னு திருநாமம், அந்த திருநாமத்துக்கு ஏற்றார் போலேயே அவர் எல்லா கிரந்தங்களையும் குழந்தைக்கு அப்படி நந்தவன கைங்கரியங்கள் பண்ணச்சே அப்படி அவரை சொல்லச்சே அதெல்லாம் அந்த பொண்ணும் சேர்ந்து அபியாசம் பண்ணாலாம். சரி, அபியாசம் பண்ணால் இது என்ன அப்படின்னு மேற்கொண்டு பார்த்தா சுவாமி தேசிகன் சொல்கிறார், பேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் இரவுலங்கு விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய்னியே அப்படின்னு இந்த கோதா பிராட்டி சாதிச்சதான பூமாலையோடு பாமாலை, அந்த பாமாலையாகப்பட்டதானது 2, ஒன்று நாச்சியார் திருமொழியும் இன்னொன்று திருப்பாவையும். இதை 143 அடியேனுக்கு அருள் செய்னியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டாள் நாச்சியார் சாதிச்சதான இந்த 2த்துக்கும் இந்த பெரியவாள் யார் யாரோ இந்த பெரியவாச்சான் பிள்ளை முதல் கொண்டு இன்னி இருக்கக்கூடியதான சுவாமிகள் எல்லாருமே அந்த திருப்பாவிக்கு அவ்வளோ வியாக்கியானங்களை எழுதியிருக்கா. அந்த பெருமாள் எழுதினது கீதை, பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம்னு இருக்குது. கர்மா பண்ணணும், அதுக்கப்புறம் பக்தி வரும், பக்தி வந்தால் தான் ஞானம் வரும் அப்படின்ன. ஆனால் பெருமாள் சொன்னதை அர்ஜுனன் ஜீவாத்மா வெறுமை கேட்டுன்னு தான் நின்றுந்தானா, செயல் கிடையாது. ஏன்னா பெருமாளுக்கு எப்படின்னா அவர் சொன்னதை தான் மற்றவா கேட்டுட்டு வாயை மூடின்னு இருக்கணும், மௌனமாக இருக்கணும். மௌனம் சர்வார்த்த சாதகம்னு இருக்குது வச்சனம். ஆனால் இங்கே பிராட்டியினுடைய விஷயத்தில் வரைச்சே மௌனம் சர்வார்த்த சாதகம்னு வரைச்சே அந்த மௌனத்துலேயும் நீ பேசணும் அப்படின்றது தான் இந்த பிராட்டியினுடையதான். அதனால்தான் இங்கே என்ன சொல்கிறா, முதல் பாசுரத்திலேயே மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் பொதுமினோ நீரிழையீர்
சீர்மல்குமாய் பாடி செல்வச் சிறுவீர்கள் ஊர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாயின்னு இந்த நெருஞ்சி காட்டில் இருக்கக்கூடியதான யாதவ கூட்டத்தில் இருக்கக்கூடியதான அந்த செல்வச் சிறுமியர்கள் எல்லாரையும் கூட்டுண்டாளாம். அவளான என்னத்துக்கு எந்த குளிர் வடவடக்குது எங்களெல்லாம் கூட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒன்றும் கிடையாது, நாம சங்கீர்த்தனம் தான் பண்ண போகிறேன், நாமெல்லாம் கிருஷ்ணனை அடையணும் அப்படின்னு. பாருங்க, பெருமாள் மௌனமாக இருக்க சொன்னார், ஆனால் பிராட்டி மௌனமாக இருக்க சொல்லலை அப்படின்னு பெரியவா சொல்கிறது. இதெல்லாம் நாம் சொல்லலை. அதில் வரைச்சே ஒரு சுவாமி சொல்கிறார், அது ஒரே நிமிஷம் நமக்கே கிடுகிடுன்றது இல்லையா? இல்லை, சரி எடுத்து மாட்டேன். சரி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாமந்தான் நம்மளை பெருமாள்கிட்ட ஆஷின் போடுறது எதிரானா வேதம் ஆஷின் போகும். ஆனால் வேதத்தில் ஒரு ஸ்வரம் தப்பிடுத்துன்னா ஒரு வச்சனம் என்ன அப்படின்னா, இந்திரனை ஜெயிப்பதற்கான குழந்தை எனக்கு வேணும்னு இவ பிரார்த்தனை பண்ணிட்டு யாகம் பண்ணாலாம். யாகத்தில் என்ன நடந்ததுன்னா, இந்திரனால் கொல்லக்கூடியதான குழந்தை உனக்கு கிடைக்கும்னு வந்து என்னென்னா, இந்த ஸ்வரம் ஒரே ஒரு எழுத்து தான். அந்த எழுத்து வசக்க சொல்ல வேண்டியதை தாழ்த்தி சொன்னதனுடைய பயன் என்னடான்னா அப்படி தான் வந்து சேர்ந்து. அதனால் இந்த ஸ்வரமும் அந்த எழுத்தும் மாதா பிதா மாதிரி அதை சரியாக சொல்லணும், இல்லைன்னா கொலை பண்ண பாவம் நம்மளை வந்து சேரும். அதனால்தான் பெரியவா நாங்கள்லாம் பஞ்சாயத்து சொல்லுவோம், ஏதாவது ஒன்று சொன்னால், ஐயோ கொலை பண்ணுறியடா காரண கடூரமாக இருக்குது நீங்களாம் பஞ்சாயத்து சொல்கிறது, சொல்லவே வேணாம், எல்லோரும் எழுந்து போகணும். இந்த இதை பிடிச்சி அப்படி உருட்டி விட்டுடுவார். அப்படியே நாங்கள் அப்படியே உருட்டுவேன். திடீர்னு தள்ளினா என்ன பண்ண முடியும்? உருண்டு போயிடுவோம். அப்புறம் திருப்பியும் கஷ்டப்பட்டு அது எங்கே அது அனுதார்த்தமாக சொரித்தமாக தீர்க்கமாக அப்படின்றத பார்த்து கவனித்து திருப்பியும் சொன்னேன். இப்போ எப்படி இருக்குது, அப்போ எப்படி சொன்னேன் அப்படின்னு வேறு. அந்த மாதிரி அப்போ வேதம் சாமானியனுக்கு உபயோகப்படுமான்னா படாது. அதில் இருக்கக்கூடியதான ஞான வைராக்கிய அனுஷ்டானங்கள் உபயோகப்படுமான்னா அதுவும் படாது. சரி, என்னதான் வழி அப்படின்னா அதுக்கு தான் இவ சொல்கிறா, நாராயணனே நமக்கே பறை தருவான். அதனால் சேர்வச் செல்வச் சிறுமியர்கள் நீங்கள்லாம் கார்த்தால வெள்ள எழுந்து தீர்த்தாமாடிட்டு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுவினோ நேரிழீர் சீர்மல்குமாய் வாடி செல்வச் சிறுமியர்கள் அப்படின்னு சொல்லி கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம். இந்த கிருஷ்ணன் இருக்கானே அவன்தான் நமக்கு பிரியப்பட்டவன். அதனால் யசோதை இளஞ்சிங்கம் அவன் எப்படி இருப்பான்னா, கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். சரி, இவன் ஏதோ நம்ம கூட இருக்கான் நம்மன்னு சொல்லிட்டு சாமான்யமாக நினைக்காதீங்க. அவன்தான் சாட்சாத் பரபிரம்மம். அந்த கிருஷ்ணன் கதிர்மதியம் போல் முகத்தான். அவன் யாரான்னா நாராயணன். அந்த நாராயணனை நாம் தியானம் பண்ணாலோ, அந்த நாராயணனை நாம் போய் சேவித்தாலோ அவன் வந்து நமக்கு இகபர சுகத்தை நமக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாராயணனே அவங்கிட்ட சரணாகதி அடையுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோதை தன்னுடைய திருப்பாவினுடைய முதல் பாசுரத்தில் இந்த மாதிரி சொல்கிறா. இதை அப்படியே சுவாமி தேசிகன் தன்னுடைய கோதாஸ்துதின்னு இந்த கோதையை புகழ்ந்து பேசுகிறார். அந்த இதில் 29 ஸ்லோகங்கள். அந்த 29 ஸ்லோகங்களும் என்ன, அதாவது 30 ஸ்லோகம், ஒன்று வந்து அந்த கடைசி இது வந்து பலஸ்ருதி. திருப்பாவிலையும் பலஸ்ருதி இருக்குது, இதுலேயும் பலஸ்ருதி இருக்குது. அந்த 30வது பலஸ்ருதி அதை விட்டுடுங்க. 29 ஸ்லோகங்கள். அந்த 29 ஸ்லோகங்களும் தத்துவங்களாம். என்ன அப்படின்னா, இந்த 24 தத்துவம் 25வது பெருமாள்னு சில பேருடைய சொல்லுவாள். சில பேர் 24வதே பெருமாளுடைய தத்துவம்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் இங்கே எடுக்கச்சே என்ன சொல்கிறா அப்படின்னா, ஜடம்னு சொல்கிறா. ஜடம்னா அந்த
அச்சித்து இல்லை இல்லை இந்த ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணம் இருக்குது இல்லையா, ஏதாவது மூக்கு, கண், வாய், காது, கை, கால், இதெல்லாம் நமக்குன்னு ஏற்பட்டது. இதெல்லாம் தத்துவங்கள், இந்திரியங்கள். இந்த இந்திரியத்துக்கு உண்டான செயல்கள் இதெல்லாம் சேர்ந்து அவ 24 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி 25வது ஜீவனாக சொல்லி 26, 27, 28 3 ஸ்ரீ பூமி நீளா 3 தேவிமாராக சொல்லி 29வதாக பரமாத்மாவை இந்த சுவாமி தேசிகன் தன்னுடைய ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாத பூமி பிராட்டி யார் யாரெல்லாம் அப்படின்னா, சீதையும் பூமி பிராட்டி தான், சாட்சாத் மகாலட்சுமி தான், அவளும் பூமியிலேருந்து தான் வந்தா. அந்த மாதிரி இவளும் யார் ஆண்டாலும் இங்கே தான் வந்தாளாம். சுவாமி தேசிகனும் தன்னுடைய முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீவிஷ்ணசித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் சமான் கருணையா கமலானி வான்யா கோதாமனன்ய சரண சரணமகம் பிரபத்தியே அப்படின்னு அந்த கோதையை தான் சரணமடைந்ததாக சொல்கிறார். இதில் சாகுந்தலத்தில் ஒரு ஸ்லோகம் என்னென்னா, சூதேன சங்கதவதி நவமாலிகேயம் அப்படின்னு அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அப்படின்னா, கண்வ மகரிஷியினுடைய மனசில் 2 சந்தேகம் இருந்துதான். என்ன அப்படின்னா, தன்னுடைய ஆசிரமத்தில் இருக்கக்கூடியதான நவமாலிகைன்ற கொடி சூதம் என்னும் மராமரத்தில் படர வேண்டும்னு ஒரு இது இருந்துதான். அதே மாதிரியே அந்த நவமாலிகை கொடி நிறைய படர்ந்து அந்த மரத்தில் படர்ந்து தான். அது ஒன்று அவருடைய சந்தோஷத்தை கொடுத்து தான். அடுத்தது இவருக்கு சகுந்தலைன்ற ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணும் நல்ல ஒரு புருஷன் இடத்துல போய் சேரணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தாராம். அந்த சகுந்தலையும் துஷ்யன்கிட்ட போய் சேர்ந்து அவளும் சந்தோஷமாக இருந்தாளாம். இதுதான் சுவாமி தேசிகனும் பிராட்டியும் 2 பேரும் சேர்ந்து சொல்கிறது என்ன, ஏன்னா அவர் 2 மனசில் சந்தேகம் இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ அடியனுடைய 2 அப்படின்னு எடுத்துட்டா, சுவாமி தேசிகனுடைய சரணாகதத்துவம், பிராட்டியினுடைய சரணாகதம் என்னன்னா, பிராட்டி சொல்கிறது அகார உகார மகாரம். அகாரன்றது பெருமாள் ஆகிட்ட, உகாரமாக கூடியதான பிராட்டி நாராயணனே நமக்கே பறை தருவான்னு சொல்லிட்டு சொன்னான். சுவாமி தேசிகனும் என்ன சொல்கிறார், கோதாமனன்ய சரண சரணமகம், நானும் இந்த பிராட்டியை திருமகளை முன்னிட்டு எம்பெருமான் திருவடிகளை அடைகின்றேனே அப்படின்னு சொல்லி இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாருமே இந்த ஹரிச்சந்தன யோக திருஷ்யம், இந்த ரங்கநாதன் என்கிற உதயான ஹரிச்சந்தன மரத்தில் படர்ந்தவள் போய் சேர்ந்தவளான இந்த ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி, அந்த விஷ்ணு சித்தருடைய நந்தவனத்தில் இருந்ததான கல்பவல்லி என்கிற கோதாவை நான் சரணமடைகிறேன். அதே மாதிரி நீங்களும் அந்த கோதையை சரணமடைந்து எம்பெருமானுடத்தை என்னுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் என்று சுவாமி தேசிகனும் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். நாமளும் அதே மாதிரியே எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணி, விதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः, ஸ்ரீமத் வேதாந்த மகாதேசிகாய நமः, ஸ்ரீமத் கோதாயை நமः.